எம்மோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமல்ல என்னம்மா சமைக்க போறிய? மூளை என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் உங்க அண்ணிட்ட தான் கேட்கணும். இந்த வீட்ல என்ன சமைக்கணும் எல்லாம் முடிவு பண்ணது உங்க அண்ணி தானே. சரிம்மா, உன் மருமகளை கூப்பிட்டு கேளு என்ன சமையல் பண்ணுகாவ நீ. ஏன் உங்க அண்ணியை நீ கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே? மருமகளுக்கு மாமியார் கடையில சண்டை மூட்டி விடணும்னா உனக்கு அவ்வளவு சந்தோஷம். சரிம்மா, நீங்க ஒண்ணு கேட்கண்டா, நானே கேட்கேன். எண்ணி எண்ணி என்ன ஸ்னேக் காலையிலே சத்தம் பயங்கரமா இருக்கு, என்ன விஷயம்? எண்ணி இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறிய? என்ன ஸ்னேக் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு உன்னை பத்தி மட்டும் தான் கேட்க, வேற எந்த விஷயமும் நீ பேசுன மாதிரி தெரியலையே. ஆமா அண்ணி, சாப்பாடு தானே முதல்ல முக்கியம். சாப்பிடாம நம்மளால எப்படி உயிர் வாழ முடியும்? சரி, கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லலையே, என்ன சமைக்க போறிய? ஸ்னேக் நான் சமைக்கிறது இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சமைச்சு தரேன். எனக்கா? எனக்கு நாட்டுக்கோழி பிரியாணி வேணும். ஓ, நாட்டுக்கோழி பிரியாணி வேணுமா? சரி செஞ்சுட்டா போச்சு. ஏன் ஸ்னேக் நீ வீட்டில் சும்மா வெட்டியதான கதை பேசிட்டு இருக்கா? இறைச்சி கடைக்கு போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வாயேன், நான் உனக்கு சுவையான டேஸ்டான நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு தரேன். என்ன அண்ணி, என்னைய போய் கடைக்கு போக சொல்றிய? நான் இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட் ஆகும். ஏன் அண்ணனுக்கு இன்னைக்கு லீவு தானே, அண்ணன் வீட்டில் தானே இருப்பான், அண்ணனை போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க. கெஸ்ட்டுன்னா நாங்கள் எதை கொடுக்குறோமோ அதை தான் சாப்பிடணும். ஹோட்டலில் ஆர்டர் பண்ண மாதிரி அது வேணும் இது வேணும்னு எல்லாம் ஆர்டர் பண்ணப்படாதீங்க. இதுக்கு தான் எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, நான் தான் கேட்கல. உங்கள் அம்மா அப்படி என்ன மறுமொழி சொன்னாங்க? நான் தான் கேட்கலையே தே, புறம் எப்படி எனக்கு தெரியும்?